ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறைவு காணப்படும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் இருக்கும். சிலருக்கு எல்லா செல்வமும் இருக்கும், குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் திருமணம் நடக்காமல் இருக்கும். வேறு சிலருக்கு படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் நல்ல வேலை வருமானம் இல்லாமல் இருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று, வீடு வாசல் இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை என்று ஏதாவது ஒரு குறைவு காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த குறைவுகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் எந்த காரியத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் நிறைவை பெற்றுக் கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைவானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வரும்போது குறைவானது ஒளிந்து போய் எல்லாம் நிறைவாகும். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு சென்றார். அங்கே காணப்பட்ட குறைவு நிறைவானது. குறைவுபட்ட திராட்சரசம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைவானது. அவர்கள் குறைவு நிறைவாக காரணம் என்ன தெரியுமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால், அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். ஆகையால் அவர்களுடைய குறைவு நிறைவானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் போது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் பெருகும். வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் தினந்தோறும் கர்த்தரை தேடுகிறோமா? அல்லது என்றாவது ஒரு நாள் நமக்கு தேவை வரும்போது மட்டும் தேடுகிறோமா? தினந்தோறும் அவரை நாம் தேட வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை மிகவும் நேர்த்தியாய் வழி நடத்தினார். அந்த வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கசப்பான தண்ணீர் கிடைத்தது. ஆனாலும் கர்த்தர் உடனே அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கினார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்படி 40 வருஷ காலமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கூட பழசாகவில்லையாம். என்ன ஒரு ஆச்சரியம்! ஒன்றுமே கிடைக்காத வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி பராமரித்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு பராமரிப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற பிள்ளைகள் நன்மையை கண்டடைகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் நடந்து வந்தார்கள்? ஏ 40, பி 45, சி 49, டி 50. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.